வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பெரிய பெரிய அப்டேட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, உங்களோட ரெக்கையில் ரிக்கிஷேயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிக்கிஷே வந்து இப்போ WWE கிடையாது. அதாவது என்னை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி WWE நம்மளுடைய ரிக்கிஷேவை கேட்டு அவரோட வாங்கிக்கிட்டாரு. இப்போ நம்மளுடைய ரிக்கிஷே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கார். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, அதாவது ரிக்கிஷே வந்து இப்போ ஏஇடபிள்யூவில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமராக போயிட்டுருக்கு. இது அப்டேட் கிடையாது, இது ரூமராக தான் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ஏஇடபிள்யூ வந்து அதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜை அதாவது ஏஇடபிள்யூ வெளியிட்டிருக்காங்க. அந்த இதில் வந்து அதாவது ஃபைடர் மேன் மாதிரி இருக்கா என்ன ஏதுன்னே தெரில. அதில் வந்து நம்மளுடைய ரிக்கிஷே பேர் தான் அடிப்படுது. அதாவது அந்த ஏஇடபிள்யூ வந்து ஒரு வீடியோ பேக்கேஜை ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து நம்மளுடைய ரிக்கிஷே தான் இப்போ ஏஇடபிள்யூவில் போய் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதாவது ஸ்பைடர் மேன் மாதிரியே இருக்குது தான். சரி இது ஸ்பைடர் மேன் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஏஇடபிள்யூ வந்து அந்த கிம்மிக்கை வந்து எதுக்கு விட்டாங்க அப்படின்னு தெரில. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ரிக்கிஷேவை டீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏஇடபிள்யூக்கு வந்து ரிக்கிஷே வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு தெரில. ஆனால் ரிக்கிஷே வந்து ஏஇடபிள்யூக்கு போவாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அவர் போகிறாரா போகலையா அப்படிங்கிறது அது அவரோட விருப்பம். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது ரிக்கிஷே வந்து இப்போ ஏஇடபிள்யூக்கு போவாரா இல்லை வேறு ஏதாவது ரெஸ்லிங் கம்பெனிக்கு போய் அவர் ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிடலாம் பார்க்கலாம். உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனான ஜான் சீனா வந்து ரெஸ்லிங் கெரியரை விட்டு ஓய்வு பெற போகிறார். அதாவது ரிட்டையர்மெண்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட வாயால் அவரே சொல்லிட்டாரு. அதாவது அவர் ஜான் சீனாவோட லாஸ்ட் ரெயின் வந்து யாரோட இருக்கும், அதாவது லாஸ்ட் மேட்ச் வந்து ஜான்சனா யார் கூட விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதாவது ஜான்சனா வந்து ராண்டி கூட மோதுவாரா, ரோமன் கூட மோதுவாரா, கோடி கூட மோதுவாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான இது இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது ஜான்சனா வந்து இந்த ரெஸ்லரோட மோதிரம் நல்லாயிருக்கும், இந்த ரெஸ்லரோட மோதிரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு ரூமராக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ரெஸ்லர் கூட மோதிரம் நல்லா இருக்கும்பா, இந்த ரெஸ்லர் கூட மோதிரம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. ஆனால் இப்போ WWE என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை வைக்க போகிறாங்களா. ஏன்னா நம்மளுடைய ஜான் சீனா வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கை நம்மளுடைய WWE பிடிக்க போகிறாங்களா. அதாவது இப்போ நம்மளுடைய ஜான் சீனா வந்து அவர் அதாவது லாஸ்ட் மேட்ச் விளாண்டா அதில் வின் பண்ணுவாரா, வின் பண்ண வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஜான் சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய WWE யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் நம்மளுடைய ஜான் சீனாவை வச்சு நம்மளுடைய WWE இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஜான் சீனா வச்சு திரும்பியும் மொக்க பண்ண போகிறாங்க. அதாவது அவரோட லாஸ்ட் மேட்ச்சாவது நம்மளுடைய ஜான் சீனாவை வெற்றிகரமாக கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா, அந்த லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்மளுடைய ஜான் சீனாவை தோக்க வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. ஆனால் அதுதான் அங்கே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய WWE என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜான் சீனாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானை நம்மளுடைய WWE போட்டு வச்சுருக்காங்களாம். அது என்ன பிளான் அப்படின்னு கேட்டால், அதாவது நம்மளுடைய ஒரு என்ன ஒரு சூழ்நிலைனாலும் சரி, ஒரு ஸ்டோரியில் என்ன மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட நம்மளுடைய WWE டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. அதாவது நம்மளுடைய ஜான் சீனா ரிட்டையர்மெண்ட் சொல்கிறார ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட, அதாவது நம்மளுடைய ஜான் சீனாவோட ஒரு கனவு, அது இல்லாமல் ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய ஒரு கனவான அந்த 17 டைம் வேர்ல்டு சாம்பியனாக கூட நம்மளுடைய ஜான் சீனாவை ஒன் மோர் டைம் சாம்பியன் ஆக்கலாமா. இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக பெனிஃபிட்லாம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய WWEக்கு வந்து பல விதமான பெனிஃபிட் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஜான் சீனா வந்து இப்போ ஒன் மோர் டைம் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டார் அப்படின்னா அவரோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுவார். அது நம்மளுடைய ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை வந்து நம்மளுடைய ஜான் சீனாவை பிரேக் பண்ணிடுவார். அதை வச்சு நம்மளுடைய ஒரு சரித்திரத்தில் நம்மளுடைய ஜான் சீனா இடம் பெற்றுவார். அதாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன், அதாவது ரிக் ஃப்ளேரோட ரெக்கார்டை வந்து நம்மளுடைய ஜான் சீனா முறியடிச்சிட்டாரு. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான் சீனா WWEல வின் பண்ணாத ஒரே சாம்பியன் எதுனா அது வந்து ஐசி டைட்டில் தான். அந்த ஐசி டைட்டிலை கூட நம்மளுடைய ஜான் சீனா வின் பண்ணுவார். அப்படி நம்மளுடைய ஜான் சீனா வந்து அந்த ஐசி டைட்டிலை வின் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜான் சீனா வந்து கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் எப்படி வேணுமாலும் நம்மளுடைய WWE பண்ணலாமான்னா, நம்மளுடைய லாஸ்ட்டு அந்த மேட்ச்சில் வந்து நம்மளுடைய ஜான் சீனாவோட வெற்றி அநேகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்மளுடைய WWE தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதுக்காகவே நம்மளுடைய WWE மர்க்கண்டைஸ் சேல்ஸாக இருக்கட்டும், பலவிதமான ப்ராஃபிட்டை நம்மளுடைய ஜான் சீனா வச்சு பார்க்கலாம். அதாவது ஜான் சீனாவோட அந்த லாஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். ஏன்னா ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ ஈகராக வெயிட் பண்ணுறது என்னன்னா, ஜான் சீனா வந்து லாஸ்ட் மேட்ச்சில் தோற்றுவாரோ, அதாவது WWE வந்து தோக்க வச்சுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஜான் சீனா வந்து அந்த லாஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா நம்மளுடைய WWE வந்து அந்த லாஸ்ட் மேட்ச்லேயும் நம்மளுடைய ஜான் சீனா வந்து தோக்க வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் கடுப்பாயிருவானுங்க. அதாவது
ஜான்சனா வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருவாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய ஜான்சனா வந்து அந்த கடைசி மேட்ச்சில் வந்து அநேகமாக வந்து வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்க்கு வந்து மேட்ச் தருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த மேட்ச்லேயும் நம்மளுடைய ஜான்சனா வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜான்சனாவோட அந்த கடைசி மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா WWE வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதாவது யார் அப்படின்னா நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஹார்ட் தான். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் மெம்பர் ஆஃப் த பிளட் லைன் 2.0. அதுக்கு கீழேயே ஃபார் யூ ஐ சி ஜாக் ஆஃப் ஹார்ட். அதாவது பிளட் லைன் 2.0ல உங்களுக்கு பிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்களே ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வாட் அபவுட் யுவர் காய்ஸ் அப்படின்னு உங்களுக்கு பிளட் லைன் 2.0ல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்காங்க. அதாவது அவங்களே சொல்லிட்டாங்க. அதாவது பிளட் லைன் 2.0ல எனக்கு வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்மளை கேட்குறாங்க. அதாவது பிளட் லைன் 2.0ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுடைய சோலோவாக இருக்கட்டும், இது இல்லாமல் இப்போ ஜாக் ஆஃப் ஹார்ட், டாமாட்டாங்கா இல்லை டாமாலாங்கா, இவங்களில் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. பிளட் லைன் 2.0க்கு சம்மர் ஸ்லாமில் வந்து 3 விதமான மேட்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இதை நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சம்மர் ஸ்லாமில் வந்து நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய சோலோக்கும் அன்டிஸ்பியூட் WWE சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஹார்ட் வந்து நம்மளுடைய DIY டீமை பரட்டி எடுத்துட்டாரு. சம்மந்தம் இல்லாமல் நீ எதுக்குடா இவனுங்களை வந்து அடிச்ச அப்படின்னு கேட்குற மாதிரி அடித்தார். அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏன்டா அப்படின்னு கேட்டால் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய பிளட் லைன் 2.0ல இருக்கவங்க, அதாவது அடுத்த ஸ்டெப்பாக, அதாவது நம்ம DIY தானே இப்போ WWEயோட அந்த ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. அதாவது WWEயோட டாக் டீம் சாம்பியனாக இருக்காங்க. அவங்க கூட நம்மளுடைய பிளட் லைனில் இருக்க 2 பேர் மோத போகிறாங்களாம். அதுக்கான ஒரு ஃபியூடை தான் நம்மளுடைய WWE கண்டினியூ பண்ணி வச்சுருக்காங்களாம். அநேகமாக நம்ம ஸ்மாக்டவுன் நம்மளுடைய சம்மர் ஸ்லாமில் கூட நம்மளுடைய டாமாட்டாங்காவாக இருக்கட்டும் இல்லை டாமாலாங்காவாக இருக்கும், இவங்க 2 பேர் கூட அந்த DIY டீம் கூட சம்மர் ஸ்லாமில் வந்து WWE டாக் டீம் சாம்பியனுக்காக மோதுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாமல் நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஹார்ட் வந்து ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் ஒரு ஃபீடு இருக்குல்ல, இவங்களுக்கு கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாமில் இருக்கும். அதாவது ரேண்டி ஓட்டன் விசஸ் ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட சம்மர் ஸ்லாமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அநேகமாக நம்மளுடைய WWE வந்து சம்மர் ஸ்லாமில் 3 விதமான மேட்சை நம்மளுடைய பிளட் லைன் 2.0க்காக வைக்க போகிறாங்களாம். ஒன்று நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய சோலோக்கும் நடக்க போகிற அன்டிஸ்பியூட் டாக் டீம் சாம்பியன். அது இல்லாமல் DIY விசஸ் டாமாலாங்காக்கான அந்த WWE ஸ்மாக்டவுன் சாம்பியன்ஷிப்பு. அதுக்கு இல்லாமல் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் நம்மளுடைய ஜாக் ஆஃப் ஹார்ட்டுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நம்மளுடைய WWE கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்களா. அநேகமாக இந்த 2 மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரில. ஆனால் ஸ்டோரி லைன் பார்த்தா கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் பிளட் லைன் 2.0க்கு கண்டிப்பாக 3 மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஸ்மாக்டவுனில் நம்மளுடைய பிளட் லைன் தான் இப்போ டாமினண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேர்த்து, அதாவது பிளட் லைனில் இருக்க 3 பேர்த்துக்குமே சம்மர் ஸ்லாமில் 3 மேட்ச் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வேணால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ரியல் ட்ரைபல் சீஃப் கம்மிங் சூன், வேட்டையடு, வெடியை போடு, அண்ணன் வரார் வழிவிடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டன் வர போகிறார். இல்லை உங்களோட உண்மையான ட்ரைபல் சீஃப் ரிட்டன் வர போகிறாரு. அதுக்காக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோஸ் எல்லாமே இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் சர்க்குல் ஆகிட்டு இருக்கு. அதாவது எதுக்காக அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா சம்மர் ஸ்லாமில் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் இருக்கும். அதுக்காக இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் வந்து சம்மர் ஸ்லாமில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது 100% 90% வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டன் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் ஸ்லாமுக்கு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் வந்தால் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.